Good morning to all. இன்னைக்கு நம்ம பைத்தான்ல class 32 session தான் பார்க்க போறோம். Come students, let me start the class. Topics covered. Unicode string is title, is upper, join, len, l just. So, நம்ம previous classல Unicode string உடைய options தான் வந்து one by one பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ரிமைனிங் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். சரிங்களா? String is title method. The is title method checks whether all the case-based characters in the string following non-case-based letters are uppercase and all other case-based characters are lowercase. அதாவது இந்த is title method அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ல இருக்கக்கூடிய கேரக்டர்ஸ், நம்மளுடைய ஸ்ட்ரிங்குடைய கேரக்டர்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேரக்டர் மட்டும் அப்பர் கேஸா இருக்கணும், ரிமைனிங் கேரக்டர்ஸ் எல்லாமே லோயர் கேஸா இருக்கணும். சோ இதுக்கு பேர் தான் என்ன, இஸ் டைட்டில் மெத்தட் அப்படின்றது. இதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, str dot is title. சோ இதுக்கான ப்ரோக்ராம் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. ஸ்ட்ரிங் வேரியபிள்ல நம்ம ஒரு சென்டென்ஸ எடுத்துக்கிறோம். அதாவது this is string example wow. Print str dot is title. Next str equal to this is string example wow. Print str dot is title. இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. நம்ம கொடுத்திருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு வேர்டுக்கான ஃபர்ஸ்ட் லெட்டரும் நமக்கு எப்படி இருக்குன்னா அப்பர் கேஸ்ல இருக்கு. ரிமைனிங் கேரக்டர்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா நமக்கு லோவர் கேஸ்ல இருக்கு. சோ இதுதான் என்னன்னா இஸ் டைட்டில் மெத்தட் அப்படின்றது. அதனால நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோடிங்கான அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ட்ரூ அப்படின்னு இருக்கு. சரிங்களா? செகண்ட் கோடிங் பாருங்க. நம்மளுடைய எல்லா கேரக்டர்ஸ்மே பாத்தீங்கன்னா லோவர் கேஸ்ல தான் இருக்கு. இதுல எந்த ஒரு லெட்டருமே வந்து அப்பர் கேஸ்ல இல்ல. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேர்டுக்கான ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸ்ல இருக்கு. சோ இது வந்து என்ன ஆகும்னு சொல்லி பாத்தீங்கன்னா நமக்கு அவுட்புட்ல ஃபால்ஸ் தான் டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? சோ இந்த கண்டிஷனை நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? டெஸ்க்டாப் குள்ள போயிடுறேன். டெஸ்க்டாப்ல விஎஸ் கோட கிளிக் பண்ணிக்கோங்க. விஎஸ் கோட்ல ஃபைல் போயிட்டு நியூ ஃபைல்ல பைத்தான் ஃபைல் பைத்தானை கிளிக் பண்ணிக்கோங்க. சோ இந்த நியூ பேஜ்ல நம்ம நம்மளுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கலாங்களா? ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராம்கான ஃபைலை சேவ் பண்ணிக்கோங்க. .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்அவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கோடிங்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அப்பர் கேஸ்ல இருக்கு அப்படின்றதுனால ட்ரூன்னு காட்டிருக்கு. செகண்ட் கோடிங்ல இருக்கக்கூடியதுல ஃபர்ஸ்ட் வேர்டுடைய ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் அப்பர் கேஸ்ல இருக்கு. ரிமைனிங் கேரக்டர்ஸ் எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கிறதுனால நமக்கு ஃபால்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. சரிங்களா? இப்போ இதுல நம்ம செகண்ட் கோடிங்கான ஒரு வேர்டுக்கான ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸையும் அப்பர் கேஸ்ல சேஞ்ச் பண்ணிக்கலாங்களா? இப்போ சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணிக்கோங்க. சோ இப்போ அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கோடிங்கான அவுட்புட்டும் ட்ரூ தான் இருக்கு. செகண்ட் கோடிங்கான அவுட்புட்டும் ட்ரூ தான் இருக்கு. அதுதான் இஸ் டைட்டில் மெத்தட் அப்படின்றது. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா?
Next, string is upper method. The is upper method checks whether all the case-based characters, letters of the string are uppercase. அதாவது இந்த is upper method அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸ் எல்லாமே அப்பர் கேஸ்ல இருக்கா அப்படின்றத செக் பண்றதுக்காக. அப்பர் கேஸ்ல எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸ்ல இருக்கா அப்படின்றத செக் பண்ணும். சரிங்களா? இப்ப நம்ம கொடுத்த கண்டென்ட் அப்படின்றது எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸா இருந்தது அப்படின்னா அதுக்கான அவுட்புட் ட்ரூன்னு காட்டும். அப்படி இல்லைன்னா அதுக்கான அவுட்புட் ஃபால்ஸ்ன்னு காட்டும். சரிங்களா? சோ இதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க. str.is upper. இத நான் ஒரு ப்ரோக்ராம்ல எக்ஸ்பிளைன் பண்றேன் பாத்துக்கோங்க. string equal to this is string example wow. print str.is upper. அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள்ல அதுக்கான வேல்யூஸ் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸா டைப் பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் அகைன் ஒரு வேரியபிள நம்ம ஒரு பர்டிகுலர் சென்டென்ஸ்ல அசைன் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் நமக்கு அப்பர் கேஸ்ல இருக்கு. ரிமைனிங் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே லோயர் கேஸ்ல இருக்கு. பிரிண்ட் str.is upper கொடுக்கிறோம். அப்ப இதுக்கான அவுட்புட் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கோடிங்கான அவுட்புட் ட்ரூன்னு இருக்கும். செகண்ட் கோடிங்கான அவுட்புட் நமக்கு ஃபால்ஸ்ன்னு இருக்கும். சரிங்களா? இத நம்ம விஎஸ் கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? விஎஸ் கோட் குள்ள போயிடுறேன். விஎஸ் கோட்ல நியூ பேஜ் எடுத்துக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. சோ ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல்ல சேவ் போயிட்டு உங்களுடைய ப்ரோக்ராம்கான ஃபைல் நேம .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன் போயிட்டு ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. ஃபர்ஸ்ட் கோடிங் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் எல்லாமே நமக்கு அப்பர் கேஸ், அதாவது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறதுனால அதோடைய அவுட்புட் நமக்கு ட்ரூன்னு காட்டுது. செகண்ட் கோடிங்கான அவுட்புட்ல ஃபர்ஸ்ட் வேர்ட் மட்டும் நமக்கு அப்பர் கேஸ்ல இருக்கு. ரிமைனிங் வேர்ட்ஸ் எல்லாமே லோவர் கேஸ்ல இருக்கு அப்படின்றதுனால அதோடைய அவுட்புட் நமக்கு ஃபால்ஸ் டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் join method. The join method returns a string in which the string elements of sequence have been joined by a str separator. That means joined by string separator. அதாவது இந்த join method அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு லைன்ல கொடுத்திருக்கக்கூடிய சென்டென்ஸ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு ஸ்பெசிபிக் ஸ்ட்ரிங் கொடுத்து நம்ம செப்பரேட் பண்ணி காட்டுறோம். அதுக்காக தான் இந்த ஜாயின் மெத்தட் அப்படின்றது நம்ம யூஸ் பண்றோம். சரிங்களா? சோ இதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க. str.join of sequence. சோ இத நம்ம ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஒரு வேரியபிள ஐஃபன் அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் கொடுத்து அசைன் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் சீக்வென்ஸ் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷன்ல t, c, d, s கொடுத்துக்கிறோம். அடுத்தது print s.join of sequence கொடுத்துக்கிறீங்க. இதுக்கான அவுட்புட் பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இங்க s.join of sequence கொடுத்துருக்கோம். அதனால நமக்கு இங்க sல என்ன இருக்கு அப்படின்னா ஒரு ஐஃபன் இருக்கு. இத .join of sequenceல கொடுக்கும் போது நமக்கு சீக்வென்ஸ்ல என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்குதோ அது எல்லாமே இந்த ஐஃபன்ல ஜாயின் ஆயிடும். அதாவது t,
-c -d -s அப்படின்னு நமக்கு ஜாயின் ஆகி காட்டும். சரிங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். நியூ பேஜ் கிளிக் பண்ணிக்கிறேன். இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸ் இதுல டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல உங்களுடைய ப்ரோக்ராம filename.py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ நம்மளுடைய ப்ரோக்ராம்கான அவுட்புட் பாருங்க. t-c -d -s அப்படின்னு பிரிண்ட் ஆயிருக்குங்களா? இப்போ இந்த s ஈக்குவல் டு ஐஃபன் அப்படின்னு நம்ம ஒரு வேல்யூ அசைன் பண்ணிருக்கோம் இல்லையா? இத நான் கமாண்ட் கொடுத்துக்கிறேன். அகைன் சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணி பார்க்கும்போது நமக்கான அவுட்புட் பாருங்க. t, c, d, s அப்படின்னு இருக்குங்களா? இதுக்கு பேர் தான் s.join string அப்படின்றது. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் string len method. The len method returns the length of the string. So இது வந்து ஒரு காமன் மெத்தட் தான். என்னன்னா ஒரு ஸ்பெசிபிக் ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னும் போது அந்த ஸ்ட்ரிங்குக்கான டோட்டல் லெங்த் என்னவோ அதை கவுண்ட் பண்ணி நமக்கு அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்றதுதான் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த லென் மெத்தட் அப்படின்றது. இதுக்கான சின்டாக்ஸ் பாருங்க. len of string. சோ இதுக்கான ப்ரோக்ராம் string வேரியபிள்ல ஒரு சென்டென்ஸை நம்ம டைப் பண்ணிக்கிறோம். This is string example 4 dots wow அப்படின்னு கொடுத்துக்கிறோம். Print length of the string, length of string கொடுத்துக்கிறோம். சரிங்களா? இதுக்கான அவுட்புட் பாருங்க. length of the string வந்து 32 இருக்கு. அதாவது நம்மளுடைய ஒரு கேரக்டருக்கான இண்டெக்ஸையும் டோட்டலா எத்தனை இண்டெக்ஸ் இருக்குதோ அத்தனையும் கவுண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய ஃபைனல் இண்டெக்ஸ்க்கான கவுண்ட் என்னவோ அது நமக்கு லெங்த் ஆஃப் த ஸ்ட்ரிங்கா அவுட்புட்ல டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. சரிங்களா? நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்துடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல நியூ பேஜ கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸை டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல ப்ரோக்ராம்கான ஃபைல் நேம .py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்தவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. length of the string 32 டிஸ்ப்ளே பண்ணுதுங்களா? அதாவது நம்ம டைப் பண்ண சென்டென்ஸ்க்கான டோட்டல் இண்டெக்ஸ் கவுண்ட் வந்து 32 அப்படின்னு நம்மளுடைய ஸ்ட்ரிங்குக்கான லெங்த் வேல்யூ தான் இந்த இடத்துல நமக்கு டிஸ்ப்ளே பண்ணிருக்கு. சரிங்களா? இப்போ நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்க்கலாங்களா? நெக்ஸ்ட் string ljust method. The method ljust returns the string left justified in a string of length width. Padding is done using the specified fill cap. Default is a space. The original string is returned if width is less than length of s. அதாவது இந்த ljust அப்படின்றது எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம டைப் பண்ண ஸ்ட்ரிங்க லெஃப்ட் ஜஸ்டிஃபைட்ல அதாவது லெஃப்ட் சைடுல அலைன் பண்றதுக்காக தான் இந்த ljust மெத்தட் அப்படின்றது யூஸ் ஆகுது. இப்போ நம்ம ljust மெத்தட் கொடுக்கும்போது நம்மளுடைய கண்டென்ட் எல்லாமே லெஃப்ட் சைடுல ஜஸ்டிஃபை ஆயிடும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஸ்பேஸ் எல்லாமே வந்து ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்ல வந்து ஃபில் ஆகிடும் டிஃபால்ட் ஆகவே. சரிங்களா? இப்போ இதுக்கான சின்டாக்ஸ் என்னன்னு பாருங்க. str.ljust with fill cap. அதாவது string dot left just with
fill character கொடுத்துக்கிறோம். இத ஒரு ப்ரோக்ராம்ல பார்க்கலாம். சோ ப்ரோக்ராம் பாருங்க. string equal to welcome to TCDS var exclamatory கொடுத்திருக்கோம். print string dot l just of 50 comma single quotationல asterisk கொடுத்திருக்கோம். அதாவது இந்த welcome to TCDS wow அப்படின்றது நமக்கு left side justify ஆகிட்டு 50th characterல இருந்து எல்லாமே நமக்கு asterisk symbol up to 50 வரைக்கும் நமக்கு இது 32 வரைக்கும் இருந்ததுன்னா 50 வரைக்கும் நமக்கு எல்லாமே asterisk டிஸ்ப்ளே பண்ணும். சரிங்களா? இத நம்ம VS கோட்ல ரன் பண்ணி பார்த்திடலாங்களா? VS கோட் குள்ள போயிடுறேன். VS கோட்ல நியூ பேஜ் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸ டைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ரோக்ராம்கான கோடிங்ஸ டைப் பண்ணியாச்சு. இப்போ ஃபைல் போயிட்டு சேவ்ல filename.py எக்ஸ்டென்ஷன் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரன்ல ரன் வித்அவுட் டீபக்கிங்க கிளிக் பண்ணிக்கோங்க. சோ அவுட்புட் பாருங்க. வெல்கம் டு TCDS wow exclamatory remaining up to 50th character வரைக்கும் நமக்கு எல்லாமே asteriskல print ஆயிருக்குங்களா? So students, இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம is upper, is title, LJS, len, join இது எல்லாமே யூனிகோட் ஸ்ட்ரிங்ல இந்த எல்லா டைப்ஸுமே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். சோ இது ஒன்னொன்னையும் நீங்க ப்ராப்பரா ஸ்டடி பண்ணிட்டு அத ஒர்க் பண்ணி பாருங்க. இன்னைக்கு கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். Thank you students.